ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் சித்து. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்திக்காய் வடை தான். என்னடா அத்திக்காயில் அத்திப்பழம் தான் சாப்பிட்ருக்கோம், அத்திக்காயில் வடையா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? ஆமாங்க, அத்திக்காயில் வடையும் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அத்திக்காய் வந்து நான் 150 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த அத்திக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. முக்கியமாக பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மருந்து பொருளாகவே எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த அத்திக்காய் வந்து 150 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி கடைகளில் வந்து கிடைக்கும். அடுத்ததாக வந்து நான் வடைக்கு கடலை பருப்பும் எடுத்திருக்கேன், பட்டாணி பருப்பும் எடுத்திருக்கேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 200 கிராம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக அந்த ஊற வச்ச பருப்புலேயே வந்து நான் சிறிதளவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்சதும் எப்போவுமே வந்து அரைச்சதும் கொஞ்சம் நைஸாக மையாக அரைச்சிடுவோம். அப்போ வந்து இந்த எடுத்து வச்ச கொஞ்சம் பருப்பை நம்ம மேலே தூவி நல்லா பிசையும் போது நம்மளுக்கு பிசைஞ்சு வடையாக போடும்போது நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் அந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து இஞ்சி தேவையான அளவு. இவ்வளோதாங்க அத்திக்காய் வடை செய்கிறதுக்கு. நம்ம இப்போ அத்திக்காய் வடை எப்படி செய்யலான்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அத்திக்காயை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கட் பண்ணிவிட்டு இந்த உரல் வச்சுருந்தா உரலில் வந்து கொஞ்சம் நச்சுட்டு இந்த மாதிரி நச்சுட்டு பருப்போடு வந்து நம்ம இந்த அத்திக்காயை போட்டு அரைக்க வேண்டியதான். அல்லது டைரெக்டாக பொடி பொடியாக கட் பண்ணியும் நம்ம போட்டு அரைக்கலாம். இந்த மாதிரி 1-2 இடிச்சிட்டு அதை வந்து நம்ம ஊற வச்ச பருப்போடு போட்டு கொத்தமல்லி, கறிவேப்பிலை, சோம்பு, இஞ்சி, அந்த புதினா எல்லாம் சேர்த்து நம்ம வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வடை பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த அத்திக்காயில் நம்ம சட்னி செய்யலாம், கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம். நம்ம அத்திப்பழம் தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அத்திக்காய் வந்து அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சமைக்கலாமா அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதனால் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்னும் நார்மலாக வடை செஞ்சு சாப்பிட்றத விட இதில் வந்து நல்ல மருத்துவ குணமும் இருக்குது இந்த அத்திக்காயில். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நான் இது செகண்ட் டைம் தான் பண்ணுறேன், நல்லா இருந்தது. நம்ம எப்போவுமே கிச்சனில் சமைக்கும்போது ஒரு வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை எப்படி சமைச்சு கொடுக்கலாம், இதில் வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நம்ம சமைச்சோம்னா கண்டிப்பாக வந்து அது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியாக தரும். எனி டைம் வந்து நம்ம ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறதுல நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வடைக்கு தேவையான மாவு ரெடி. இப்போ அந்த பருப்பெல்லாம் நான் கொஞ்சமாக முழு பருப்பாக போட்டதெல்லாம் அழகாக தெரியுது. இப்படி நம்ம வடை செய்யும்போது அது கடித்து சாப்பிடும்போது அந்த முழு பருப்பெல்லாம் நம்ம வாயில் போடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா இதாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, இப்போ நம்ம வடையை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சாச்சு. கடாயில் ஆயிலும் போட்டாச்சு. இப்போ ஆயில் சூடானதும் நம்ம வடையை தட்டி போட வேண்டியதுதான். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கடாயை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அத்திக்காய் வடை
ரெடி ஆகிடுச்சு. அத்திப்பழம் சாப்பிட்டா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அனிமிக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரியான நேரத்தில் வந்து நம்ம இந்த அத்திப்பழம் காய்களை வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகத்தான ஒரு மருத்துவ குணமுள்ள காய் தான் இந்த அத்திக்காய். பழமும் ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் எந்த உலர்ந்த அத்திப்பழமும் சேர்ந்து இருக்கும். நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம போய் தேடி பார்த்தா தான் இந்த அத்திப்பழத்தையும் நம்ம பார்க்க முடியும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வாழைப்பூ எப்படி வந்து நம்ம வடை செய்வோம், அது மாதிரியே வாழைப்பூவும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். அது மாதிரியே இந்த அத்திக்காயிலையும் நம்ம வடை செய்யலாம். நார்மலாக அத்திப்பழம் கொடுத்தா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம உணவு பதார்த்தங்களில் கலந்து கொடுக்கும்போது அவங்க அமைதியாக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அத்திக்காய் சட்னியுமே ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்தது. அதுவும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நல்லா வடை வந்து வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. அழகாக வந்து ஒரு க்ரீனிஷாக வந்து இந்த வடை தெரியுது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. சாதாரணமாக நம்ம ஒரு எல்லோ பருப்பு வடை அப்படின்னா எல்லோ கலரில் தான் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து வித்தியாசமான ஒரு கலரில் நல்லா அழகாக வந்து கோல்டன் கலரில் நல்லா கிடச்சிருக்கு. அப்புறமா வேணுங்கிறப்ப நல்ல இந்த வடை வந்து ஃப்ரை ஆகும்போது ஒரு நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கிது. என்னென்னா அந்த கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிள்ளை, இஞ்சி, சோம்பு, அத்திக்காய், பருப்பு எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த அதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா அழகாக வந்து அது வெளிப்படுது. வடை வேகும்போதே நம்மளுக்கு எப்படிடா எப்போ வெந்து எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது. டெம்ட் ஆகுது. என்னோடய பையனே வந்து என்ன அத்திக்காயா அப்படின்னு யோசித்தான். இப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்கும், எப்போ எடுப்பீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஈகராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ நம்மளுக்கு அத்திக்காய் வடை வந்து கிறிஸ்பியாக நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நம்மளோட அத்திக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான வடை வித் காஃபியோட. இப்போ நம்மளுக்கு வடை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூடாக கிறிஸ்பியாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச்.